எனக்கு அன்பான தேவஜனமே, நம்ம நாட்டில் இன்னைக்கு மக்கள் பார்க்க சொல்றாங்க, நான் எவ்வளவோ பாடுபட்டேன், சம்பாரிச்சேன், ஆனால் ஒன்றும் மிச்சம் இல்லை. கஷ்டப்பட்டேன், எவ்வளோ சம்பாரிச்சேன், ஆனால் வழி இல்லை. சம்பாரிச்சதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு வைத்தியத்துக்கு கொடுக்குறோம். எவ்வளவோ வாழ்நாள் முழுவதும் நான் உழைச்சாலும் ஏழையாகவே இருக்கிறோம், பணக்காரனாகவே இருக்கிறாங்க. ஆக நம்ம வாழ்க்கையில் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் முன்னுக்கு வர முடியல அப்படின்ட்டு அநேக ஜனங்கள் புலம்புவதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? பாடுபட்டாலும் பலன் இல்லை, படுக்க நல்ல பாய் இல்லை, உழைச்சவன் பூரா ஏழையா இருக்கிறான், உழைக்காதவன் பூரா பணக்காரனா இருக்கிறான். ஏன் இப்படி கடவுள் என்னை படைச்சாரு, இருக்கிறத விட செத்து போறது கூட நல்லதுன்னு பல பேர் சொல்றாங்க இல்லையா? பல பேர் செத்தும் போறாங்க, நாண்டுக்கிட்டே சமாளிக்க முடியாம, இந்த உலகத்துல வாழ முடியாம, வாழுவதற்கு வழி கிடைக்காம, கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, தொழில் வேலை சரியில்லை என்று போறாங்க. இப்படி போற ஒரு மனுஷனை தான் இந்த வேதத்துல நம்ம பார்க்க போறோம். அவன் எப்படி அவன் வாழ்ந்தான் என்ற நிலையத்தான் பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், மக்களே கேளுங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம் என்றான். இந்த வார்த்தையில அவன் என்ன சொல்றான்னா, ராத்திரி முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், எப்படியாச்சும் கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு போயிடும்னு. ஏன்னா மீன் பிடிக்கிறவங்க என்ன செய்வாங்க, 4 மணிக்கெல்லாம் கடலுக்கு போயிடுவாங்க. பகலையில் 4 மணிக்கெல்லாம் போயிட்டு இந்த விடிய மீன் பிடிச்சி விடியாக்கலாம் 7 மணி 8 மணியை போல தான் கரைக்கு வருவாங்க. நம்ம நிறைய பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இந்த பேதுரு என்றவன் என்ன செஞ்சிருக்கான், ரா முழுவதும் அந்த படகுல இருந்து 4 வேலைக்காரங்களோட சேர்ந்து மாற்றி மாற்றி வலையை போட்டிருக்காங்க. இங்கே வலை போட்டால் 10 மீன் கிடைக்குமா, அங்கே வலை போட்டால் மீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வலையை போட்டிருக்கான். ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஏதாச்சும் குழம்பு காய்ச்சி 2 பிடிச்சிட்டு போலாம்னா கிடைக்கல. ஏன்னா வேட்டைக்காரன் போல அப்படி தானே, கிடைச்சா கிடைக்கும், கிடைக்காது போனால் கிடைக்காது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இயேசு அங்கே வருகிறார். காலை நேரத்தில் இயேசு வருகிறார் என்று சொல்லி அவங்க என்ன செய்றாங்க, அநேகர் இயேசு கிட்ட வந்து அவர் என்ன பேசுவாரு, என்ன அறிவுரை சொல்லுவார் என்று ஒரு கூட்டம் நெருக்கி வருது. அப்படி நெருக்கி வரும்போது தான் இயேசு கடற்கரை ஓரமா நின்றுக்கிட்டு, இங்கே இந்த மக்கள் மத்தியில் பேச முடியாது, அன்னைக்கு மைக் இல்லாத காலம்ன்றதுனால படகுல ஏறி ஒரு படகு நிற்கிது. காலையில மீன் பிடிச்சிட்டு ஒரு மீனும் கிடைக்காம நிற்கிற படகுல, சீமான் கொஞ்சம் படகு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க படகுல உட்காந்து அந்த வந்த ஜனங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்றாரு, புத்திமதி சொல்றாரு. நீங்க எப்படி வாழணும், எப்படி உண்மையா இருக்கணும், உங்க தொழில எப்படி கரெக்டா நடக்கணும்ன்ற சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, படகுக்காரரு நீங்க கொஞ்சம் ஆழத்துல தள்ளி போய் வலைய போடுங்க. என்ன செய்யுங்க, கடல்ல ஆழத்துல தள்ளி போங்க. ஏன்னா 10 மணி ஆயிடுச்சு, பகல் 10 மணிக்கு மேல கடல்ல மீன் கிடைக்காது. ஏன்னா வெயில் காலம் அடிக்க மீன் மேய்ச்சலுக்கு வராது, பூராமே அடி தட்டில் போய் படுத்துரும், அடியில போய் கடல் அடியில படுத்துரும். இதுதான் மீன்களுடைய வாழ்க்கை. ஆனா வாழ்நாள் முழுதும் மீன்களை வலை போட்டு மீன் பிடிக்கிற பேதுருவுக்கு பரம்பரையா மீன் பிடிக்கிறதுக்கு நல்லா தெரியும். ஏன்னா பகலையில கடல்ல மீன் போட்டா கிடைக்காது, நைட்ல தான் மீன் கிடைக்கும். நைட்ல தான் மீன் வந்து அடித்தளத்திலிருந்து ஆழத்திலிருந்து மேய்ச்சலுக்கு வரும் அப்படின்ட்டு அவர் தெரியும். ஆனாலும் ஒரு பெரிய மனுஷன், ஒரு சாமியார் மாதிரி இருக்கிறாரு. அவர் என்னதான் சொல்றாரு, பகலில் 10 மணிக்கு வலைப்பாடு சொல்றாரு, ஐயா நீங்க சொல்ற பிரகாரம் போறேன்னு போறான். இதுதான் அங்க உள்ள பாயிண்ட். இப்ப நானா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன், அவர் பெரிய குருவாவே இருக்கட்டுமே. இப்ப என்னமோ சொல்றாங்க, நாத்துல எத்தனையோ சாமியார்ன்றாங்க இல்லையா, அப்படி சாமியாரே வந்து சொன்னாங்க கூட நான் என்ன சொல்லுவேன், ஐயா 10 மணிக்கு மேல போய் கடல்ல மீன் போட்டா எப்படியா கிடைக்கும் மீன்? ராத்திரி விடிய மீன் பிடிச்சோம், ஒண்ணுமே கிடைக்கல. ராத்திரில கிடைக்காத மீன் நீ பகலில் 10 மணிக்கு வெயில்ல போட்டா எப்படியா மீன் கிடைக்கும்? எல்லாம் ஒரு சாமியாராம் பெரிய மனுஷன் தட்டிட்டு நான் பாட்டுக்க போயிருப்பேன். ஆனா அங்க யாரோ ஒரு பெரிய மனுஷன் சொல்றான், பெரிய மனுஷனுடைய வார்த்தையை கேட்கணும், நம்மளை கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு
10 மணிக்கு ஐயரே நீ சொல்ற பிரகாரமே நான் ஆழத்துல வலைய போடுகிறேன் என்று சொல்லி பகலையில 10 மணிக்கு மேல அந்த இயேசும் படகுல இருக்கும் போதே போய் வலையில போறாங்க. வலைய போட்டா வலையில கிளியத்தக்க மீன்கள் அங்க எம்பிடுது. இப்ப அந்த வலையை இழுக்க 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 வலை கிளியிற மாதிரி இருக்குது. அந்த பேதர் அந்த வலைக்கு அந்த படகுக்கு சொந்தக்காரன் அந்த தலைவர் என்ன செய்யறான், கரையில் இருக்கிறவங்க கையசித்து கூப்பிடறான், டே வலை கிளிய போதுன்னு 2 படகு கொண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வந்த படகுகளிலும் இரவெல்லாம் மீன் பிடிச்சி கிடைக்காத படகுகளையும் பகலையில அந்த பெரிய மனுஷன் சொன்னதை கேட்டு கீழ்படிஞ்சதுனால அங்க என்ன நடந்தது, அதிகமான மீன்களை கிடைத்தது. அப்ப அந்த அந்த படகு தலைவர் சொல்றான், என்னடா இது இப்படி ஆச்சரியமாக இருக்குதே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எப்படியாச்சும் குழம்பு காய்ச்சும் 10 மீன் பிடிச்சிட்டு போலாம்னு நினைச்சோம், ஆனா கிடைக்கல. ஆனா பகல் 10-11 மணிக்கு மேல வெயில்ல மீன் போட்டா கடல்ல இருக்கிற மீன் எல்லாம் வழக்குல புடிச்சு விட்ட மாதிரி இருக்குதே. அப்ப இவர் யாரு, சாதாரண மனுஷன் அல்ல. நம்மள வலை போட சொன்னவரு சாதாரண மனுஷ பறவை அல்ல. ஏதோ நம்ம சாதாரண மனுஷன் ஒரு இயேசு அப்படின்னு நினைச்சோம். ஆனா உண்மையாகவே இவர் பேச்சை கேட்கும்போது ஒரு சில காரியங்கள் நடக்கும் என்று அவர் நம்பி அதிசயமான தேவன் என்று வலையை விட்டுட்டு இயேசு முன்னாலே போயிட்டான்னு வேதம் சொல்லு. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்டில் உள்ள எல்லா காரியத்துக்கும் மூல காரணம் அவனுடைய அறிவுதான். இப்ப ஒரு தகப்பனுக்கு 4 புள்ள போடுறான்னு வைங்களேன், அந்த 4 புள்ளையும் தாய் தகப்பு நல்ல மாதிரி தான் வளர்க்குறாங்க. ஒருத்தன் கெட்டு போட்டும் ஒருத்தன் நாசமா போடணும்னு எந்த தாய் தகப்பனும் வளர்க்கறது இல்லை. ஆனா 4 புள்ள தலையெடுத்து 4 குணமா இருக்கு. ஒருத்தன் நல்லா படிக்கிறான், ஒருத்தன் ரவுடி ஆயிடுறான், ஒருத்தன் லூஸ் ஆயிடுறான், ஒருத்தன் தாய் தகப்பனை குடிச்சு வந்து அடிக்கிறான். அப்ப 4 பிள்ளைகளுக்கும் 4 குணம் எப்படி வந்துச்சு? எந்த குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தை தான் இருக்கு, ஆனா அது நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பதுலேருந்து ஒரு அறிவாரி கவிஞர்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அன்னை எந்த தாயும் என் புள்ள கெட்டு போகணும்னு வளர்க்காது, எந்த தகப்பனும் என் புள்ள கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். அப்ப எந்த தாயும் தகப்பனும் என் புள்ள நல்லாதான் வளர்க்கணும்னு நினைச்சாலும் கூட இந்த சமுதாயத்துல இருக்கிற சாத்தானுடைய குணங்கள் அவனுக்குள்ள புகுந்து அவனுடைய புத்தி மாறுது. இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா, மழை பெய்யுது, மழை பெய்யுதா பெய்யலையா? மழை பெய்யுது. அப்ப தூயான தண்ணி, சுத்தமான தண்ணி, நல்ல தண்ணி விழுகுது பூமியில. அப்ப நல்ல தண்ணி எந்த இடத்துல விழுகுதோ அதுக்கு தக்கவாறு அந்த தண்ணியுடைய குணம் மாறுது. சாக்கடை விழுந்தா கப்படிக்குது, கிணத்துல விழுந்தா நல்ல தண்ணி ஆகுது, ஆத்துல விழுந்தா புனிதமாகுது, மண்ணில் விழுந்தா சகதி ஆகுது. அவர் தண்ணீர் தான் அது விழுகிற இடத்துக்கு தக்கவாறு அதோடைய குணம் மாறுவது போல மனுஷர் எல்லாம்